சாட்சியை நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக சிலர் என்னை பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் இயரில் நான் ஜூன் மந்தில் இங்கே வந்திருந்தேன். ஆக்சுவலாக ஜூன் 9 9th ஜூனில் நான் வந்திருந்தேன். அந்த டைமில் இன்னும் மேரேஜ் ஆகலை. நான் எப்போவுமே எந்த ஊழியக்காரை பார்த்தாலும் என் மேரேஜுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவேன். நிறைய நாட்கள் எனக்கு நிஷாந்த் பிரதர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்கள பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஃபோன் காலில் அவங்க எடுக்க பேச மாட்டாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா எனக்கு ஒரு நல்ல ஆலோசனைகள், எனக்கு கூட பிறந்த பிரதர் கிடையாது, ஆனால் நிறைய ஆவிக்குரிய பிரதர் எனக்கு ஆலோசனைகள் கொடுக்குற சகோதரனை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். கண்டிப்பாக நிஷாந்த் பிரதர் எனக்கு நிறைய நல்ல ஆலோசனைகள். அவர்கிட்ட கேஷுவலாக ஜாலியாக பேசினா கூட வசனமோ வேதத்தில் இருக்கிற வசனமோ சம்பவங்களும் இல்லாமல் அவர் பேசவே மாட்டார். அப்படி தான் அவர் எங்களை வழி நடத்தி இருக்கிறாரு. அப்போ போன வருஷத்தில் ஜூன் 9th சண்டே நான் இங்கே வந்துட்டு நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டேன். மேரேஜுக்காக தான் அவர் ஜெபிச்சுட்டு எனக்கு சொன்னார், கர்த்தர் உனக்கு டபுளாக காமிச்சு உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னார். டபுளாக காமிச்சு உனக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாருன்ட்டு 9ஆம் தேதி சொல்கிறது. அது ஒரு சண்டே. மக்கா நாள் 10ஆம் தேதி வருது, மண்டே அன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரங்க வீட்டில் தான் தங்கியிருந்தேன். நான் வந்ததும் ஊழியத்துக்கு தான். நான் மலேசியாவிலேருந்து வந்திருந்தேன், ஊழியத்துக்கு தான் வந்திருந்தேன். அந்த 10ஆம் தேதி அந்த ஊழியக்காரங்க வெளியில் போயிட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க, டின்னருக்கு வீட்டில் கொஞ்சம் ரைஸும் சாம்பாரும் இருக்குது, நீ ஒரு முட்டை பொரிச்சு சாப்பிட்டுக்கோ, சாப்பிட்டு படுத்துட்டு நாங்கள் வர லேட் ஆகும். சரி ஆண்டிமா சொல்லிவிட்டு நான் அந்த நைட்டில் முட்டை தேடுறேன். முட்டை கிடைக்கல. வீட்டில் பக்கத்துலேயே கடை இருந்துச்சு. போய் ஒரு 5 முட்டை வாங்கிட்டு வந்து அதில் 2 முட்டை பொரிச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை உடைக்கிறேன். அந்த முட்டையில் 2 யோக்கு வருது. இன்னொரு முட்டையை உடைக்கிறேன், அதுலேயும் 2 யோக்கு வருது. எனக்கு அவங்க சொன்னது மைண்டுக்கு வந்துருச்சு. இது மக்கா நாள், அதாவது 11ஆம் தேதி மண்டே, இல்லை 10ஆம் தேதி மண்டே. அதுக்கடுத்து 11ஆம் தேதி அது என்னோடய பர்த்டே ஈவ். ஒரு மாதிரி செலிப்ரேஷனோட போணுச்சு. 12ஆம் தேதி என்னுடைய சாங் ரிலீஸ் பண்ணோம். ட்ரீனா திருமணி பேஜில் என்னுடைய சாங் ரிலீஸ் பண்ணோம். அது கூட இங்கே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த 12ல் ஒரு 12-1 மணி இருக்கும். 12ஆம் தேதி லஞ்ச் ஹவர்ஸ் போல் எனக்கு என்னுடைய ஒரு ப்ரொஃபைல் வருது. அப்போ நான் ஒரு மாதிரி பர்த்டே மூட்டில் இருக்கிறேன். இன்னொன்று சாங் வேறு ரிலீஸ் பண்ணணும். அந்த ஒரு டென்ஷன் போகுது. அந்த படத்தை பார்த்துட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டு ஒரு மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அந்த ஃபோட்டோவை. ஏன்னா அந்த வந்த ஃபோட்டோ முழு நேரம் ஊழியக்காரர் இல்லை, நான் ஊழியம் பண்ணுறதுனால எனக்கு முழு நேரம் ஊழியக்காரன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முழு நேரம் ஊழியக்காரை தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுனால அதை நான் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டேன். 12ஆம் தேதி அது ஒரு 1 மணி 12-1 மணி இருக்கும். அப்போது ஒரு 4-5 மணி போல் நான் பிரதரோடு அன்றைக்கி பேசுகிறேன். பிரதர் என்கிட்ட சொன்னார், நீ இந்த ஊழியக்காரை தான் மேரேஜ் பண்ணுவேன்ற ஐடியாவிலேருந்து கொஞ்சம் வந்துரு, ஏன்னா கர்த்தர் உனக்கு ஊழியக்காரை வச்சு இல்லை, அதுலேருந்து நீ வந்துரு அப்படின்னாரு. கர்த்தர் உனக்கு நல்ல மாப்பிள்ளை கொடுப்பாரு அப்படின்ட்டு. இப்போ இது என்ன, நம்ம ஆல்ரெடி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம், இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அதை நான் பெருசாக அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நைட் என்னுடைய சாங் ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த ஃப்ரெண்டு வீட்டிலே தங்கிட்டேன். மக்கா நாள் காலையில் 13ஆம் தேதி எனக்கு ஒரு மீட்டிங் 10 மணிக்கு இருக்குது, நான் அதை அட்டென்ட் பண்ணி ஆகணும். ஸோ என்ன பண்ணுறேன், ரொம்ப அர்லியாகவே அந்த ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து, அந்த ஃப்ரெண்டு வீடு ட்ரிப்ளிகேட், அங்கேருந்து நான் ஆவடிக்கு போனோம். காலையில் 6 o'clock போயிட்டேன். அப்போ ரொம்ப ஏர்லினால அந்த வீட்டில் இருந்த அம்மானால பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியல. அவங்க எனக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறப்பமே அவங்க என்னுடைய பேக்கில் வாழைப்பழமும் கொஞ்சம் கேசரி எடுத்து போட்டாங்க. போகிற வழியில் சரி அவங்க வச்சுருக்க வாழைப்பழம் கேசரி இருக்குமா, நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. நாங்கள் போகிற வழியில் சரி ஆண்டி நான் சாப்பிட்டுக்கிறேன். போகிற வழியில் வாழைப்பழத்தை எடுக்கிற டபுள் வாழைப்பழமாக இருக்குது, ட்வின் பழம் இருக்கும்ல. நான் உடனே அந்த ஆண்டி கால் பண்ணி கேட்டேன், ஆண்டி இந்த மாதிரி பழத்தை வச்சுருக்கிறீங்களா, நீங்கள் தெரிஞ்சு தான் வச்சிங்களா? ஆமாம்மா, எடுக்கிறப்பமே அதுதான் வந்துச்சு, அதனால் அதையே வச்சுட்டேன். அப்புறம் 10 மணிக்கு அந்த மீட்டிங் போகிறேன். அந்த 13ஆம் தேதி அந்த 13ல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அங்கே ஒரு மூத்த ஊழியக்காருக்கு காணிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷர்கிட்ட காணிக்க கவர் கேட்டேன். கவர் கேட்குறேன், கவருக்குள்ளே இன்னொரு கவர் வருது.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன கர்த்தாவே இதுக்கு என்ன மீனிங்? அவர் சொன்னார் அது மாதிரி நடக்குது, இது என்ன மீனிங்? இது நடந்தது 13ஆம் தேதி, மக்கிய நாள் 14ஆம் தேதி. 15 எனக்கு ஃப்ளைட், மலேசியாவுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டு. 14ஆம் தேதி எனக்கு அலையன்ஸ் வராங்க என்னை பார்க்குறதுக்கு. ஊழியக்காரங்க கிடையாது. எனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாரு, உனக்கு கர்த்தர் ஊழியக்காரங்களை வைக்கலன்னுட்டு. அது எனக்கு அவ்வளோவா பிரியமா இல்லை, ஊழியக்காரி இல்லை. அப்போ நான் இருந்தது ஒரு ஊழியக்கார் வீடு. அந்த ஊழியக்கார் சொன்னார், இல்லைம்மா இப்படிலாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, நீ பாரு, பொறுமையாக பேசிக்கலாம். சரி ஐயா நான் பார்க்குறேன். வந்தாங்க, பேசினாங்க, பார்த்தாங்க, கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு இன்டர்வியூலாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அது 14, 15 நான் ஃப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி பெரியவங்களும் பேசினாங்க, என் பேரண்ட்ஸ் எல்லாம் பேசி ஒரு மாதிரி அரேஞ்ச் ஆணுச்சு. அங்கே என்னன்னா அந்த 14ஆம் தேதி வந்து பேசினாங்க இல்லையா, பேசுகிறப்போ நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அவங்க கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்குது, அந்த சிஸ்டருக்கு ஒரு ட்வின் பேபி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது எனக்கு ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு. பட் அதை நான் பெருசாக எடுத்துக்கல, ஸ்டில் ஊழியக்காரி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தர் கிருபையில் அது அப்படியே அது ஜூன், போன வருஷம் ஜூன், அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் போக கொஞ்சம் பெரியவங்கலாம் பேச போக கர்த்தர் கிருபையில் பிரதர் எனக்கு நிறைய ஜெபிச்சிருக்காரு. ஜெபிச்ச ஊழியக்காரர்கள் அநேகரும் இருக்கிறாங்க. அக்டோபரில் எனக்கு அவருடைய மேரேஜ் முடிஞ்சது. அண்ணன் சொன்ன மாதிரியே கர்த்தர் ஊழியக்கார கொடுக்கல, ஆனால் நல்லா ஜெபிக்கிறவரை, விசுவாசமானவரை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் மேரேஜ் பண்ணதுக்கு பிறகு தான் எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் எனக்கு அநேக பாடல்களை கொடுத்தாரு. அது ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கிறேன், இன்னொரு வீடியோவில் அது இருக்கும். அப்போ இந்த பாட்டெல்லாம் நம்ம எப்படி கர்த்தாவை ரிலீஸ் பண்ண போகிறோம், நமக்கு இதை பற்றி விவரமும் இல்லை, இதை பற்றி இதுக்கு பைசாவும் இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கேன். கர்த்தர் கொடுத்த கணவர் எப்படியாப்பட்ட கணவர்னா அவருக்கு விவரம் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்தே கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. மேன் இதுக்கு மேலே நம்ம யோசிக்க வேணாம். டேடி சாங்கை கொடுத்துட்டாரு, ஹபி சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டுவாரு. Amen. Amen. All glory to Jesus. Amen.